பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு அவளோடு காத்திருக்கிற உங்களுக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை பார்ப்பது, உங்களோடு பேசுவது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட். உங்களோடு பேசுவது என் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், இவர்களை நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வரப்போகிற எழுப்புதல்ல நான் இவர்களை பயன்படுத்த போகிறேன். குட்டி பிள்ளைங்க, வாலிபர்கள், பெண் பிள்ளைகள், வயதானவங்க எல்லாரையும் நான் பயன்படுத்த போகிறேன். அதற்குத்தான் நான் அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டவர் தெளிவாய் பேசி இருக்கிறார். எனக்கு அது 100% தெரியும். என் கண்களால் நான் அதை காண்பேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே தான் நீங்கள் விசேஷமானவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் மூலமா நம்முடைய தேசத்தில் நன்மை நடக்க போகிறது. நன்மையான மாற்றங்கள் உண்டாக, ஆசீர்வாதமான மாற்றங்கள் உண்டாக போகிறது. பல நாடுகள்ல இருந்து இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிறீங்கல்ல, உங்க நாட்டுக்கு உங்க மூலமா எழுப்புதலின் ஆசீர்வாதம் வரப்போகிறது. நீங்க ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம், ஒரு குடும்பம் மாத்திரம் இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் இந்த ஊர்ல இந்த நாட்டுல நாங்க ஒரே ஒரு தமிழ் குடும்பம் தான் இந்த எழுப்புதலுக்கு ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பம் போதும். உங்கள் ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது. உங்கள் ஒருவரை வைத்து தேவன் அந்த எழுப்புதல் அக்னியை பரவை செய்து உங்க தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்குவார். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த கடந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதத்துல ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இருக்கிற எண்ணி முடியாதவைகள். நாங்கள் எங்களுக்கு வந்த சாட்சிகள் சொல்லாம வராம சும்மா போன்ல சொல்லிட்டு அப்படி நன்மை நடந்ததுன்னு சொன்னவங்களும் ஏராளம் இருக்கிறாங்க. ரெக்கார்ட் பூர்வமாக எங்களுக்கு வந்த நன்மைகளை நாங்கள் சேகரித்த போது இயேசு எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்தோம். ஒன்று, அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க, மிராக்கிள்ஸ், அதாவது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க 2114 பேர் அது மாதிரி சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தி எழுதி இருக்கிறாங்க. ஈவில் ஸ்பிரிட்ஸ், அசுத்தாவிலிருந்து விடுதலை பெற்றவங்க 256 பேர். பில்லிசூனிய, மந்திர, அசுத்தாவின் பிடிந்து விடுதலை பெற்றவங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க, நான் இந்த மூலமா பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க 594 பேர். அது மாத்திரம் இல்ல, ஆசீர்வாதங்கள், பலவிதமான வேலை உயர்வு, அது மாதிரி வீடு, நில காரியம், அது 150 பேர் அந்த சாட்சி தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் நிறைய பேர், அதுல 30 பேர் தன்னுடைய அனுபவத்தை எழுதி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டு, சுகம் பெற்று, விடுதலை பெற்று, வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க. எல்லா மகிமையும் இயேசு ராஜா அவருக்கு. அவரு தான் இதெல்லாம் செய்திருக்கிறார். நன்றி. இன்றைக்கு சில சாட்சிகள் நல்ல கவனிக்க. முதலாவது, இந்த சாட்சிகளை வாசித்து உங்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. உங்க சுகம், விடுதலை, ஆசீர்வாதம். இந்த சாட்சியை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கும் இப்படிப்பட்ட அற்புதத்தை இயேசு செய்வார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வருவதற்காகத்தான் இந்த சாட்சிகளை வாசிக்கிறோம். நான் இந்த சாட்சிகள் எங்களுக்கு வந்த பிறகு போன்ல அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களை உறுதிப்படுத்துகிறோம். என்ன நடந்தது என்பதை கேட்டு தெளிவா அறிஞ்ச பிறகு அந்த சாட்சிகளை மாத்திரம்தான் உங்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். அவங்களுடைய ஃபோன் நம்பர், முகவரி எல்லாமே எங்களிடத்தில் இருக்கிறது. நீங்க அதை அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்க அதை அறிந்து கொள்ளலாம், அவங்களோட தொடர்பு கொண்டு பேசலாம். சரியா? இப்போ சகோதரி அந்தோணி அம்மாள், அழகிய பாண்டிபுரம். என் பெயர் அந்தோணி அம்மாள். நாங்கள் அழகிய பாண்டிபுரத்தில் பிளஸிங் டெக்ஸ்டைல் என்ற பெயரில் சிறு துணி கடை நடத்தி வருகிறோம். ஊரடங்கு அறிவித்த நேரத்தில் அரசாங்கம் கடையை கண்டிப்பாக மூட வேண்டும் என்று சொன்னபோது எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வியாபாரத்திற்கு வழியே இல்லை. இனி எதிர்காலம் என்ன ஆகும் என்ற சூழ்நிலையில் சத்தியம் டிவியில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி சகோதரர் அவர்கள், தொழில் செய்கிறவர்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்க வியாபாரத்தை, குடும்பத்தை இயேசுவின் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் என்று கூறிய ஆலோசனை எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. அதை தொடர்ந்து சகோதரர் ஜெபித்த போது நாங்களும் எங்களுடைய வியாபாரத்தை இயேசுவின் கையில் ஒப்புவித்தோம். கடையில் வைத்து செய்த வியாபாரத்தை வீட்டில் வைத்து செய்ய ஆரம்பித்தோம். கடையில் வைத்து நாங்கள் வியாபாரம் பார்த்தபோது
ஒரு மாதம் 30 முதல் 50,000 வரை தான் வியாபாரம் நடக்கும். ஆனா ஊரடங்கு காலத்தில் நாங்கள் வீட்டில் வைத்து அந்த வியாபாரத்தை செய்தபோது எங்களுக்கே நம்ப முடியவில்லை. 1,87,020 ரூபாய்க்கு ஒரு மாதத்தின் வியாபாரம் நடந்துள்ளது. 3 மடங்காக எங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா? இந்த காலத்துல என்ன செய்யறது? வருமானத்துக்கு வியாபாரத்தை ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க சின்ன வியாபாரம் பண்ணாலும் எதனால இயேசுவே இந்த வியாபாரத்தை நீங்க ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்தை போஷிக்கவும் நடத்தவும் இந்த வியாபாரத்தை தந்திருக்கிறீங்க. நாங்க அதை உண்மையோடு உத்தமத்தோடு செய்யணும். கஸ்டமர்ஸை நாங்க ஏமாற்றக்கூடாது, கொள்ளை லாபம் வைக்க கூடாது. மக்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நாங்க சரியான நேர்மையா பிசினஸ் பண்ண ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்கன்னு நீங்க ஜெபிச்சு பாருங்க. வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். 3 மடங்கு தேவன் பெருக பண்ணினார். ஏன் பயப்படுறீங்க? உங்களுடைய பிசினஸ் நீங்க 2 மடங்கு ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம், இங்க 3 மடங்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீ அதுல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மை, அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நீங்க எல்லாத்தையும் 3 மடங்கு 4 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு நடத்துவார். பயப்படாதங்க. 2வது சாட்சி, லில்லி கிரேஸ், மதுரை. என் பெயர் லில்லி கிரேஸ். நான் மதுரையில் வசித்து வருகிறேன். 20 வருடமாக நான் ஒரு பிசாசின் போராட்டத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு சென்றால் இரத்த வாந்தி எடுத்து மேற்கொண்டு ஜெபத்தில் உட்கார முடியாமல் போய்விடும். உங்களுடைய நேரலை ஜெப நிகழ்ச்சியை டிவியிலே பார்க்கும்போது கூட இரத்த வாந்தி வரும். இந்த சூழ்நிலையில் கடந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் எண்ணெய் பூசி ஜெபிப்பதை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். என் கணவரும் விசுவாசத்துடன் எண்ணெயை ஜெபித்து இயேசுவின் இரத்தமாய் நினைவு கூர்ந்து என் நெற்றியில் மீது ஒரு சொட்டு வைத்தார். வைத்த நேரத்திலேயே பிசாசு என்னை பயங்கரமாய் அலைக்கழித்து என் கழுத்தை நெறித்து ஒரு ஆவி என்னை விட்டு சென்றது. அந்த ஆவி என்னை விட்டு விலகினதை நான் உணர்ந்தேன். பாரமாயிருந்த என் உடம்பு அப்படி ஒரு லகுவாகியது. சந்தோஷமாயிருக்கிறது. விடுதலையை உணர முடிந்தது. இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். எந்த தடையும் இல்லாமல் ஜெபிக்கிறேன். 20 வருட கட்டு என்னை விட்டு நீங்கினதற்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, ரத்த வாந்தி எடுப்பாங்களாம். இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போனா நல்லதானே இருக்கிறீங்க, எல்லாமே நார்மலா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அசுத்த ஆவியினால் உண்டான பிரச்சனை. 20 வருடம், இவ்வளவு கொடிசான வேதனை பாருங்க. கொஞ்சம் வருஷம் 20 வருஷம் இந்த வேதனை, அசுத்த ஆவியினால ரத்த வாந்தி எடுத்து கஷ்டப்படுகிற வேதனை. இப்போ கவனிஷம், இந்த வேதனை அசுத்த ஆவியினால ரத்த வாந்தி எடுத்து கஷ்டப்படுகிற வேதனை. இப்போ கவனிங்க, அவங்க வீட்டுல கணவர் எண்ணெயை எடுத்து எண்ணெயை பூசி ஜெபிச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், எண்ணெயில ஒண்ணுமே கிடையாது, நல்லா அறிந்து கொள்ளுங்க. எண்ணெயில மாயமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. தேங்காய் பயன்படுத்தலாம், அல்லது உங்க வீட்டுல சன்ஃபிளவர் ஆயில் இருந்தால் அதை பயன்படுத்தலாம். எந்த ஆயில் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அதை அறிந்து கொள்ளுங்க. எண்ணெய் எதை குறிக்கிறது? இயேசு சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி தன்னை பிழிய ஒப்பு கொடுத்தார். அந்த ரத்தத்தை நினைவு கூறுகிறது. சாப வியாதி சாபங்கள் இயேசு சுமந்துட்டாரு. எந்த ஒரு எண்ணெயா இருந்தாலும் ஒரு வித்தை கசக்கி எடுத்துதான் எண்ணெய் எடுப்பாங்க. எள்ளாக இருந்தாலும் சரி, கடலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆலிவ் எண்ணெயா இருந்தாலும் சரி, கசக்கி. அது மாதிரி இயேசு கசக்கி பிழியப்பட்டார். அதை நினைவு கூறுவது, அதுக்கு தான் எண்ணெய். அவ்வளவு. 2வது அபிஷேகம். ஆவியானவரை அது குறிக்கும். ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. அந்த அபிஷேகம், எண்ணெய் வைக்கும் போது ஆவியானுடைய வல்லமை இறங்கும். இந்த 2 நீங்க நினைவு கூர்ந்து எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். இது அங்கிருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய், 4 மாவட்டிலிருந்து கொடுத்த எண்ணெய், எருசலேமிலிருந்து வந்த எண்ணெய், மோகலாச ஜோமன எண்ணெய், அந்த மாதிரி எண்ணெய்க்கு மதிப்பு கொடுக்காதங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னாலே அது ஒரு விக்கிரகமாக்கி விடும். யாக்கோபு 5:14-15 ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நான் எண்ணெய் பூசி உம்முடைய சிலுவையில் எங்களுக்காக நீர் மரித்ததை நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இப்ப ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அற்புதம் நடக்கும். என்ன வசனம்? அந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க, வசனத்தை நினைவு கூறுங்க. அப்போ உடனே ஆவியானுடைய வல்லமை இறங்கி
விடுதலை. அசுத்தாவி போன காரணம் அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை இறங்கினார், அசுத்தாவி வெளியேறி போயிற்று. கணவர் ஜெபித்த போது. அதனால உங்க வீட்டில் அந்த எண்ணெயை தனியா வச்சுக்கொள்ளுங்க, தப்பே கிடையாது. பிரேயர் ஆயில்னு தனியா வைத்துக் கொள்ளுங்க. ஒருத்தர் வியாதி போடும்போது, பலவீனப்படும் போது உடனே அதை எடுத்து இந்த வசனத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எண்ணெய் பூசி ஜெபிங்க. இப்போ நீங்க உங்க மனைவிக்கு ஜெபித்த ஒரு பிசாசு போயிட்டு இல்ல, அப்ப நீங்க ஜெபிச்சா பிசாசு ஓடுது இல்ல. இப்போ பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, உங்க தெருவில் கிறிஸ்தவர் அல்லாதவங்க கூட இருப்பாங்க. யாராவது வியாதிப்பட்டா என்ன பண்ணணும்? நீங்க இந்த எண்ணெய் கொண்டு போய், பைபிள் எப்படி இருக்குது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம், உங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் சொல்லி, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது, நான் உங்களுக்காக இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கட்டுமா? இந்த எண்ணெயில ஒண்ணும் கிடையாது, இந்த வேத வசனம் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம்னு சொல்லி ஒரு எண்ணெய் பூசி ஜெபிங்களேன். அங்க அற்புதம் நடக்கும். அங்க பிசாசு ஓடும், வியாதி சுகமாவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசு எவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுவாங்க. அதுக்கு தான் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால உங்க குடும்பத்துக்குள்ள ஜெபிக்க பழகின நீங்க இனி உங்க தெருவில், உங்க கிராமத்துல மற்றவங்களுக்கும் இந்த இயேசுவின் வல்லமையை நீங்க வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அதை மறந்து, அதற்கு நீங்க தினம் ஜெபம் பண்ணணும். உங்க குடும்ப ஜெபம், தனி ஜெபம் விட்டுறக்கூடாது. பைபிள் வாசிப்பு எப்பவும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கணும். சரியா? கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவார். இன்னைக்கு யாராவது அப்படி வியாதிப்பட்டு இப்படி இந்த சகோதரிமார் கஷ்டப்பட்டா ஜெப எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. இது சாட்சி வாசி முடிச்ச உடனே ஜெபிக்க போகிறோம். உங்க குழந்தைகள், பெரியவங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிங்க, நல்ல சுகமாயிரும் பாருங்க. இயேசு அற்புதம் செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்க. பேபி தூத்துக்குடி அங்கிள், என்னுடைய பேர் ஷலோமி, எனக்கு வயசு 11 வயசு ஒரு குட்டி பாப்பா எனக்கு எழுதியிருக்கிறாங்க பாருங்க. எங்க வீட்டில் உங்க நிகழ்ச்சியை பார்க்கும்போது நானும் பார்த்து வந்தேன். அந்த குட்டி பாப்பா அங்க இருக்காங்க பாருங்க, 11 வயசு தான். நீங்க அபிஷேகத்தை குறித்து பேசின நாளில் என்னை போல சின்ன பெண்ணின் சாட்சியை கேட்டேன். அவளுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் அபிஷேகம் கிடைக்கணும் என்று ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதுக்காக ஜெபம் செய்கிறேன். என்னையும் அந்நிய பாஷை வரத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். நான் கேட்ட மாதிரியே ஏசப்பா என்னையும் அபிஷேகம் பண்ணாங்க. எனக்கு அப்போ ஒரு தரிசனம் மாதிரி கிடைத்தது. சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் சொல்ற வரத்தை கொடுப்பார். தரிசனங்களை காண்பாங்க. கடைசி கால இழப்புதல்ல 11 வயசு பிள்ளைக்கு ஆண்டவர் தர்றாரு பாருங்க. ஏசப்பா அவங்க கையை என்னை நோக்கி நீட்டினாங்க. நான் கிஸ் பண்ணினேன். ஏசப்பாவும் எனக்கு முத்தம் கொடுத்தாங்க. என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. போகும்போது நிறைய ஏஞ்சல்ஸை பார்த்தேன். எனக்கு ஊழியம் செய்வியான்னு கேட்டாங்க. கண்டிப்பா செய்வேன்னு நான் சொன்னேன். கொண்டு வந்து வீட்டிலே விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் முந்தியெல்லாம் சுட்டி டிவி தான் ரொம்ப பார்ப்பேன். இப்ப எந்த கார்ட்டூன் டிவியும் பார்ப்பதில்லை. நானும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி நான் 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணினது இல்லை. இப்போ தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஏசப்பா கிட்ட சொன்ன மாதிரி ஊழியம் செய்யணும். என்னை அபிஷேகம் பண்ணின இயேசுவை அதிகமாய் துதிக்கிறேன். அபிஷேகத்தை பற்றி சொல்லி கொடுத்த உங்களுக்கும் தேங்க்ஸ் அங்கிள். சின்ன குட்டி பிள்ளை பார்த்தீங்களா, 11 வயசுல பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற ஒரு அனுபவத்தை தாகத்தோடு பெற்றுக்கொண்ட மகள். பெரியவங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க வாஞ்சிங்க, ஆண்டவரே என்னையும் அபிஷேகம் பண்ணுங்க, என்னையும் பரிசுத்தாவில நிரப்புங்க, நானும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி துதிக்கணும், உமக்குள்ள நான் பலன் அடையணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இந்த கிருபை உங்களுக்கு. குட்டி மகள் ஷலோமியை கர்த்தர் ஊழியத்தில் மிகவும் கஷ்டப்படுவேன். வலியினால் உருண்டு புரண்டு துடித்து போவேன். வயிற்று வலியும் முதுகு வலியும் கடுமையாக இருக்கும். முதுகில் அரிவாள் வைத்து வெட்டின மாதிரி வலி இருக்கும். என்ன வேதனை இல்ல. 18 வருஷம் 12 வருஷம் ஒரு பெண் பெரும்பாலும் கஷ்டப்பட்டான்னு பைபிள்ல பார்க்கிறோம். இந்த மகள் 18 வருஷம் அவங்க சொல்லி இருக்கிற அந்த வலியை உணர்ந்து பாருங்க. ஒரு அருவாளை வச்சு முதுகுல வெட்டினா இப்படி இருக்குமோ அந்த வலி. 3 நாள் என்ன கொடூரமான வேதனை அப்பா. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மருத்துவர்களிடம் காண்பித்த போது கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய நேரலை நிகழ்ச்சி ஆரம்பித்தது. மார்ச் மாதத்திலிருந்து நான் உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். நீங்க சொல்லுவீங்க,
உங்களுக்கு மாத்திரம் ஜெபிக்காதீங்க, மற்றவங்களுக்காக, தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவீர்கள். அதே மாதிரி நானும் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினேன். எனக்காக ஜெபிப்பதை மறந்து விட்டேன். நான் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த நாட்கள் தொடங்கி ஒரு 3 மாதம், இந்த 3 மாதம் கடந்துட்டு இந்த 3 மாதம் மாதவிலக்கு வந்துவிட்டது. ஆனாலும் ஒரு மாதத்தில் கூட அந்த வலியை நான் மீண்டும் அனுபவிக்கவில்லை. 18 வருஷமா இருந்த வலி, நரக வேதனை. அவங்க தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 3 மாசமா அந்த வலி இல்லை. நான் மற்றவர்களுக்காக ஜெபித்த போது என்னுடைய சிறையிருப்பை மாற்றின என் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது யோவின் சிறையிருப்பை மாற்றினார். வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது பாருங்க. 18 வருஷம் நரக வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே வியாதி போய்விட்டார். இன்னைக்கு நல்ல சுகமா இருக்கிறாங்க. லிவிங் விட்னஸ். வசனம் எப்படி 100க்கு 100 நிறைவேறுது. பைபிள் வசனம் நீ பாருங்க. சகோதரி விக்டோரியா, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு சுகம், உங்களுக்கு விடுதலை. அதுக்கு தான் இந்த சாட்சியை கர்த்தர் உங்க முன்னால நிறுத்தி இருக்கிறார். சகோதரி லட்சுமி, திருவள்ளூர். என் பெயர் லட்சுமி. நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். என்னுடைய மகள் 8 மாத கர்ப்பவதியாக இருந்தபோது வழக்கமாய் செல்லும் பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவர்கள் குழந்தைக்கு போதுமான வளர்ச்சி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் கவலையோடு இருந்தபோது என் மகளுக்கு கொரோனா வைரஸ் தாக்கிவிட்டது. உங்கள் நேரலை ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபித்து வந்தோம். கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி எண்ணெய் பூசி ஜெபிப்பது பற்றி நீங்கள் சொன்ன ஆலோசனைகளை பின்பற்றி நாங்களும் எண்ணெய் பூசி விசுவாசத்துடன் என் மகளுக்காக ஜெபித்தோம். வசனம், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வசனம். அந்த வசனத்தின்படி அவங்க எண்ணெய் பூசி ஜெபிச்சாங்க. மறுநாள் 27ஆம் தேதி அவளை பரிசோதித்த போது கொரோனா நெகட்டிவ் என்று வந்தது. கொரோனா ஆண்டவர் அழிச்சிட்டார். கொரோனான்னு முதல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க. எண்ணெய் பூசி ஜெபிச்ச அடுத்த நாள் அந்த கொரோனா இல்லை. 28ஆம் தேதி அவளுக்கு குழந்தையும் பிறந்தது. மருத்துவர்கள் சொன்ன மாதிரி எந்த குறையும் இல்லாமல், இயேசுவினிடத்தில் நான் கேட்டு ஜெபித்த மாதிரி பரிபூரணமாய் எந்த குறைபாடும் இல்லாமல் அழகான முழு வளர்ச்சியுடன் ஒரு பெண் குழந்தையை இயேசு எங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். உண்மையிலேயே இயேசு என் மகளுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இயேசுவை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, அழகான ஒரு குழந்தை. டாக்டர் சொல்லிட்டாங்க முழு வளர்ச்சி இல்லை குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க இருக்கிறத சொல்லுவாங்க, அவங்க போய் சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க வந்து பயமுறுத்தும்படி சொல்ல மாட்டாங்க, இருக்கிறத சொன்னாங்க. ஆனா எண்ணெய் பூசி ஜெபித்த ஜெபம் அந்த குழந்தையை பரிபூரணமாக்கி ஆண்டவர் கொடுத்துட்டார். அதான் அற்புதம். இட்ஸ் எ மிராக்கிள். அற்புதம். இயேசு உங்களுக்கு செய்வார். பயப்படாதங்க. வசனத்தின்படி ஜெபிக்க பழகுங்க, போதும். அவ்வளவுதான். இயேசு இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க ஜெபிக்க போறீங்க. ஜெபிக்க ஆயத்தமாகுங்க. எண்ணெய் பாட்டிலாம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்களே ஜெபிக்க போறீங்க. இயேசு அற்புதம் செய்ய போறார். சகோதரி பிளஸ்ஸி ஆரோன், சென்னை. என் பெயர் பிளஸ்ஸி ஆரோன். நான் சென்னையில் வசித்து வருகிறேன். எனக்கு சிறு வயதிலிருந்து பல்லி மீது பயம் உண்டு. ஏதோ நல்ல சாட்சி, கவனமா கேளுங்களேன். அவங்களுக்கு பல்லின்னா பயம், சிலருக்கு கரப்பாம்பூச்சின்னா பயம். பார்த்தீங்களா? சிலருக்கு சின்ன பூச்சை பார்த்தாலும் பயம். அந்த மாதிரி பல்லி மீது பயம் உண்டு. திருமணமாகியும் இந்த பயம் என்னை விட்டு போகவில்லை. பல்லியை கண்டால் பாம்பை கண்ட மாதிரி பயப்படுவேன். சில நேரங்களில் பல்லியை பார்த்ததும் நெஞ்சு வலியே எனக்கு வந்துவிடும். பல்லியை சமையல் அறையில் பார்த்துவிட்டால் சமைக்க கூட உள்ளே செல்ல மாட்டேன். சில நேரங்களில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். என் கணவர் இரவு தாமதமாகத்தான் வீட்டிற்கு வருவார். வீட்டிற்குள் பல்லி இருந்தால் என் கணவர் வரும் வரையில் வீட்டிற்கு வெளியிலேயே நின்று கொண்டிருப்பேன். உங்கள் நேரலை ஜெப நிகழ்ச்சியை பார்க்க பக்கத்து வீட்டு பெண்மணிகளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து பார்க்க வைப்பேன். உங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது சுவற்றிலோ தரையிலோ பல்லியை பார்த்து விட்டால் சோஃபா மேலேயே உட்கார்ந்து கொள்ளுவேன். சோஃபாவிலேயே முழங்கால் போட்டு ஜெபமும் செய்வேன். கீழே கால் வைக்க பயப்படுவேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சிரிப்பாங்க. நல்ல ஜெபம் பண்ற, ஆனா ஏன் ஒரு பல்லிக்கு பயப்படுறன்னு கேட்பாங்க.
கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய நேரலை ஜெப நேரத்தில் சங்கீதம் 91 வாசித்து சத்துருக்களை எதிர்த்து ஜெபியுங்கள் என்று ஆலோசனை கொடுத்தீர்கள். என் பயத்தை எதிர்த்து நான் ஜெபித்தேன். நல்ல கவனிங்க, என் பயத்தை எதிர்த்து நான் ஜெபித்தேன். அன்றிலிருந்து ஆச்சரியம், என் வீட்டிற்குள் பல்லியே இல்லை, என் கண்களில் பல்லியே தென்படவில்லை, எனக்கும் இப்போ பல்லி மேல பயமும் இல்லை. என் பயத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு சற்பமான காரியமா தெரியலாம், நிறைய பேருக்கு அது பிரச்சனை. பல்லி, கரப்பாம்பூச்சி பெரிய பிரச்சனை. அப்ப பாரு, அதுக்கு இப்ப கண்ணிலே ஆண்டவர் காமிக்கல, அனுப்பிட்டார். 91ஆம் சங்கீதத்தை வாசித்து இந்த பயத்தின் ஆவியை கடிந்து கொண்டு ஜெபிச்சாங்க. நான் எங்க ஊர்ல தேரி காடுன்னு சொல்லுவோம், காட்டு பகுதி. அங்க முந்திரி மரம், பனை மரம் இதான் இருக்கும். நான் ஊழிய ஆரம்ப காலத்துல அங்கதான் போய் ஜெபம் பண்ணுவேன். எங்க பண்ணை வீடு இருந்தது, அங்கிருந்து நான் சொல்லி இருக்கேன் அங்கே ஜெபிக்க. அதிகாலையில புறப்பட்டு போனா நான் 9-10 வரை கூட வெயில் வர வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு நான் உள்ள போனா இருட்டின பிறகு 7 மணிக்கு தான் வருவேன். அது ஒரு காட்டு பகுதி, அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா. நிறைய பாம்புகள் இருக்கும். அந்த மணல் பாம்புகள் போன தடமெல்லாம் இருக்கும். பாம்பு தடம், பெரிய பாம்பு போன தடம். நான் யோசித்து பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நாங்கள் இருந்தபோது அங்கே போய் ஜெபிச்சிருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு பாம்பு கூட என் கண்ணால் பார்க்கக்கூடாது. உண்மையில அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அந்த நாள் இந்த சாட்சி வாசனை ஞாபகம் வந்துச்சு. ஒரு பாம்பை கூட என் கண்ணால் நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா நான் போகிற காட்டு பகுதி, நம்ம பாட்டில் கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். அதை பார்த்தா பயம் கிடையாது, அது அருவருப்பாக தெரியும், ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும். அப்போ கண்ணை மூடி ஜெபிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு பாம்பை கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் அந்த காட்டில் போய் ஜெபிச்சிருக்கேன். ஒரு நாள் கூட ஒரு பாம்பை கூட என் கண்ணில் நான் பார்த்ததே கிடையாது. அந்த தடம் பார்த்துருக்கேன், இப்போதான் போன மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆண்டவர் சின்ன சின்ன ஜபத்து கூட அருமையாய் பதில் கொடுக்கிறவர். இந்த மகனுடைய ஜபத்தை கேட்டு பாருங்க, பள்ளியே இல்லாமல் பண்ணிட்டார். ஓ நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி உங்க சின்ன ஜபத்து கூட ஒரு பதில் கொடுப்பார். ஞாபகம் இருக்கு, நான் சில வருஷத்துக்கு முன்னால சுரண்டை ஒரு இடத்துல பிரதர் டிஜேஸ் உடைய சொந்த ஊர், அது அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. அநேக வருஷத்துக்கு முன்னால் அங்கே போயிருந்தேன். அப்போ ஒரு வீடு காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது, பெரிய கேம்பஸ், கோட்டைச்சோறு போட்டிருக்கிறாங்க, பின்னால் தோட்டம்லாம் இருக்குது. அவங்க வீட்டில் ஜெபிக்கும் போது சொன்னாங்க, ஐயா எங்கள் கேம்பஸுக்குள்ளே நிறைய பாம்பு நடமாடுது, அது சில நேரம் வீட்டுக்குள்ளே வந்துடுது, நிறைய பாம்புகள் நடமாடுது, இது என்னென்னோ நாங்கள் பண்ணி பார்த்துட்டு அதை போகலை, பாம்பாட்டிகளை கொண்டு பிடிச்சு கூட கொண்டு போக பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை, எங்களுக்கு இது ஒரு அன்னீசியாக பயமாக வர இருக்குதுன்னாங்க. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அது கூட ஜெபிக்கணுமா? அது ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஜெபம் பண்ணுன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த கேம்பஸில் ஒரு பாம்பும் இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் போயிடட்டும். அவ்வளோ சிம்பிள் ப்ரேயர். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 2-3 மாதம் கழிச்சு அவங்க என்னை பார்த்தாங்க. என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்களாமா? அதுக்கு பிறகு ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்னு கேட்டேன். எங்கள் கேம்பஸுக்குள்ள மயில் பாம்புகளை காலில் தூக்கிட்டு போனதை நான் கண்ணால் பார்த்தேன். 4-5 பாம்பு அதை தூக்கிட்டு போனதை ஆண்டவர் அதை அனுப்பி எங்கள் கேம்பஸை சுத்தம் பண்ணிட்டாரு. இப்போ அது மாதிரி ஒன்னே நாங்கள் பார்க்கல. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இப்படி கூட ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? நீ ஆச்சரியமான தேவன். நீங்க ஒன்னொன்னுக்கும் ஜெபிக்கலாம். நீங்க பயப்படுகிற எந்த காரியத்தை அவருக்கு தெரியப்படுத்தலாம். இந்த மந்திர மாயம் எதுக்கும் போகாதங்க. காசு கொடுத்து அதை பண்ணிடுற இதை பண்ண, சிம்பிள் ப்ரேயர், ஒரு விசுவாச ஜெபம், அவ்வளவுதான். உங்களுடைய பயம் உள்ளத்தை விட்டு மாறிடும், அந்த பிரச்சனை நீங்கிரும். பாருங்களேன், உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா இன்னைக்கு இயேசுகிட்ட சொல்லுங்க. எல்லாத்திலுமே உதவி செய்வாருங்க அவர் சர்வலோகத்தின் ஆண்டு, எல்லாத்திலும் அவர் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம சந்தோஷமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் அவருடைய விருப்பம். நீங்க என் பிள்ளைங்க, என் குடும்பம், நீங்க பயம் இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு என்ன வேணாலும் அவர் செய்வார். நீங்க அவர் விசுவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த சகோதரிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததற்காய் நன்றி. 91ஆம் சங்கீதத்தை தினமும் நீங்க வாசித்து குடும்பமா ஜெபிக்கணும். இந்த கொள்ள நோய் காலத்துல 91ஆம் சங்கீதம் தினமும் ஃபேமிலியை வாசித்து ஒப்பு கொடுத்து உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். சரியா? மறந்துடக்கூடாது. கடைசியா ஒரு சாட்சி பாருங்க. சகோதரர் ராமச்சந்திரன், ஓசூர். இது ஒரு அற்புதமான சாட்சிங்க. இது மிராக்கிள், ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். என் பெயர் ராமச்சந்திரன், ஓசூரில் வசித்து வருகிறேன். என் வயது 58. நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய வலது கண் மாறு கண்ணாகத்தான் இருந்தது. என்னை பார்ப்பவர்கள் கேலி பேசி இருக்கிறார்கள்.
எனக்கு இது பழகிவிட்டது. மே மாதம் உங்களுடைய நேரலை நிகழ்ச்சியில் சகோதரர் அவர்கள் ஜெபிக்கும் போது பாதிக்கப்பட்ட இடத்தில் கை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னபோது நானும் எனது வலது கண்ணில் கை வைத்து ஜெபித்தேன். என்ன ஆச்சரியம்! வீட்டில் உள்ளவர்கள் உங்க கண் நேர ஆயிடுச்சு, நேராயிற்று என்றனர். நானும் கண்ணாடியை போய் பார்த்தேன், நம்பவே முடியவில்லை. மாறு கண்ணா இருந்த என் வலது கண் நேராக இருந்தது. என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் என்னை உங்கள் கண் நேராயிடுச்சு என்று கேட்க ஆரம்பித்தார்கள். பாருங்க, 58 வருஷம் பிறந்ததிலிருந்து இந்த குறைபாடு, ஒரு கண் மாறு கண். நீங்களே பாருங்க, அந்த ஐயா 2 படத்தை அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு கண் மாறு கண், பிறந்ததுல 58 வருஷம். ஒரு சின்ன ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பண்ண ஜெபம், பிறவியிலே காணப்பட்ட குறைபாட்டை ஆண்டவர் சரி பண்ணுகிறார். இன்னைக்கு 2 கண்ணு பாருங்க, எவ்வளவு அற்புதமான மாற்றம். ஓசூர்ல அவங்களை எல்லாருக்கும் தெரியுமா, உங்கள் கண் நேராயிடுச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆட்டோ ஸ்டாண்டில் கூட உங்களுடைய கண் நேராகி விட்டது என்று அவங்க எல்லாம் என்கிட்ட கேட்கிறாங்க. உங்களுடைய நேரலையில் ஜெபிக்கும் போது இயேசு என் வலது கண்ணை சரியாக்கினார் என்பதை சாட்சியாக நான் எல்லாருக்கும் சொல்லி வருகிறேன். நான் பிறந்ததிலிருந்து இருந்து வந்த குறைபாட்டை 58 வருடம் கழித்து நான் கேட்டதினால், நல்ல கவனிங்க, நான் கேட்டதினால், அப்ப நீங்க கேட்கணும், இயேசுகிட்ட ஜெபிக்கணும். எனக்கு சரியாக்கி கொடுத்த இயேசுவுக்கே எல்லா புகழும் செலுத்துகிறேன். எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் மூலமாய். அவர் உலகத்தின் இரட்சகர். அவர் ஒரு மதத்திற்குரிய ஆண்டவர் அல்ல, அவர் உங்களுக்குரியவர். நீங்க கிறிஸ்தவரா இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். உங்களை அவர் பிள்ளைகளை போல நேசிக்கிறார். உங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்து ஒரு நன்மை பெறுவதற்கு நீங்க எங்கும் போக தேவையில்லை, பணம் செலவு பண்ண தேவையில்லை. இங்க போனா இந்த இயேசு இருப்பாரு, இந்த போனா இந்த இயேசு இருப்பாரு, இங்க போனா விடுதலை கொடுக்கிற இயேசு, இங்க போனா சுகம் கொடுக்கிற இயேசு, இங்க போனா கற்பத்தின் கனி கொடுக்கிற இயேசு, அப்படிலாம் கிடையாது. ஒரே இயேசு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர். என்னால் முழு உலகத்திற்கு ஒரே ஒரு ஆண்டவர் தான் உண்டு. வானத்தை பூமி உண்டாக்கின ஒரே ரட்சகர், ஒரே ஆண்டவர். அவர் எல்லா காரியத்திலும் மக்களுக்கு அற்புதம் செய்கிறவர். பாருங்க, விடுதலை கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், பயத்தை மாற்றுகிறார். கண்ணில் 58 வருஷமா இருந்த பிரச்சனை, பிறவிலேயே இருந்த காரியத்தை இயேசு சரிப்படுத்துகிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களை நேசிக்கிறார். நீங்க என் பிள்ளைங்க, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, உன்னை நேசிக்கிறேன் மகளே, உனக்காகவும் தான் நான் சிலுவையில மரிச்சேன், உன் பாவத்தை வியாதியை நான் சுமந்துட்டேன், என் நாமத்தை சொல்லி கூப்பிடு போது, இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்யும், இயேசு கிறிஸ்துவே என்னை தொடும், இயேசு கிறிஸ்துவே எனக்கும் அவர் அற்புதம் செய்யும். கண்ணுல பிரச்சனையா, அந்த கண்ணுல கை வைத்து நீங்க செபிங்க. காது கேட்கல பிரச்சனையா, காதுல விரல் வைத்து செபிங்க. ஹார்ட்ல அடைப்பு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், உங்களுடைய ஹார்ட்ல இருக்கிற அந்த வால்வு சரியில்லைன்னு சொல்றாங்களா, இன்னைக்கு என் வால்வை சரி பண்ணுங்கப்பா, இயேசு ராஜா என் வால்வை சரி பண்ணுங்க, கேளுங்க. கிட்னி பாதிக்கப்பட்டுட்டு சீக்கிரம் டயாலிஸ் பண்ணணும்னு சொல்றாங்களா, என் கிட்னி பாதிச்சுட்டுன்னு சொல்றாங்க, நீங்க தானே என்னை உருவாக்குனீங்க, சரி பண்ணிருங்க. என் ஹார்ட்டை சரி பண்ணுங்க, லங்ஸை சரி பண்ணுங்க, கர்ப்பப்பையை சரி பண்ணுங்க. என் எலும்புல பிரச்சனை இருக்குப்பா, தொட்டு சரி பண்ணுங்க. நரம்புல பிரச்சனை இருக்கு, என் குழந்தைய சரி பண்ணுங்க. எங்க அப்பா நடக்க முடியாம படுத்திருக்காங்கள, நடக்க வைங்க. என்ன உங்களுக்கு தேவை? இப்ப ஜெபம் பண்ணுங்க. இப்ப வியாதி உள்ளவங்க மேல கை வைங்க, அல்லது எண்ணெயை எடுத்து ஒரு சொட்டு வச்சு செபிக்க ஆரம்பிங்க, அல்லது உங்களுடைய இருதயத்துல கை வச்சு, ஏசப்பா என்னை தொடுங்க. பாவத்துல இருக்கீங்களா, உங்களை பாவத்தை விட முடியலையா? குடி பழக்கம், சூதாடுற பழக்கம், சில போதை வஸ்தைகள், என்னால அதை விட முடியல, எனக்கு விடுதலை கொடுங்க. நீங்க பாவிகளின் ரட்சகர் தானே, எனக்கு விடுதலை கொடுங்க. அவ்வளவுதான் ஜெபம். ஒரு தகப்பட்ட பேசுற மாதிரி நீங்க சொல்லுங்க. என்னை சந்திச்சா என்கிட்ட எப்படி சொல்லுவீங்க, பிரதர் எனக்கு இந்த பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான் ஜெபம். அதை ஏசப்பாட்ட சொல்லுங்க. உங்க பக்கத்துல நிக்கிறாரு, உங்க வீட்டுல இருக்கிறாரு, உங்க கூட அவர் இருக்கிறாரு. இப்ப அவருடைய கண்ணை மூடி இயேசுவை கண் முன்னால நிறுத்தி, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இவங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வருமானத்தை ஆசீர்வதிங்க, பிசினஸ் ஆசீர்வதிங்க, வேலை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, திருமண காரியம், குழந்தை செல்வம் கொடுங்க. செபிக்கிறீங்களா? ஒரு 5 நிமிஷம் செபிக்கலாமா? நீங்க முடிஞ்சா முழங்கால் படியிடுங்க. அப்படி ஏசப்பா கிட்ட உங்களுக்கு எது வசதியோ அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறாரு, கண்ணை மூடி இயேசுவை கண் முன்னால நிறுத்தி ஜெபம் பண்றீங்களா? அப்படியே ஜெபிக்கிறீங்களா? நீங்க வாய் திறந்து கேளுங்க, நீங்க மனம் திறந்து பேசுங்க, அவ்வளவுதான் ஜெபம்.
அந்த ஐயா கேட்டாங்க, 58 வருஷமா மாறு கண்ணால நான் கஷ்டப்படுறேன், என்னை தொட்டு குணமாக்குங்களேன். ஒரு சின்ன ஜெபங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆண்டவர் மாத்திட்டாரு, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் மனிதர்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்க மேல அன்பு வச்சிருக்காரு. ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, அப்படி இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. ஏசப்பா, இயேசு கிறிஸ்துவே, எனக்காக சிலுவையில மரிச்சீங்க, என் பாவ சாப வியாதியெல்லாம் நீங்க சுமந்த முடிச்சிட்டீங்க, என்னை நேசிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. கேளுங்க கேளுங்க. அந்த ஐயாவுக்கு 58 வருஷமா இருந்த கண்ணு பிரச்சனையை சரியாக்கிட்டீங்களே, என் இருதயத்தை சரிப்படுத்துங்க, என் கிட்னியை சரிப்படுத்துங்க, என் லங்ஸை சரிப்படுத்துங்க, என் லிவரை நீங்க தொட்டு சரிப்படுத்துங்க. ஏசப்பா, இயேசு கிறிஸ்துவே, என் காதை சரி பண்ணுங்க, என் கண்ணுல இந்த பிரச்சனை இருக்கு, இயேசு கிறிஸ்துவே என்னை சரிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் கேட்கிறேன், எனக்கு நரம்புகளை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க, என் குழந்தையை தொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுத்துருங்க. இயேசுவே, இயேசு ராஜாவே, என் தகப்பனே, நீர் எங்களை எவ்வளவா நேசிக்கிறீங்க, எங்க கணவருக்கு நல்ல சுகம் கொடுத்துருங்க, என்னுடைய தாத்தா பாட்டிக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தைய ஆசீர்வதிங்க, எங்களை கடன் பிரச்சனை விடுதலை ஆக்குங்க. இயேசு ராஜா, எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க, எங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிங்க, பிள்ளைக்கு வேலைக்கு வழி திறந்து கொடுங்க, என்னுடைய வருமானத்துக்கு வழி உண்டாக்கி கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. குழந்தை இல்லாம என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு குழந்தை செல்வத்தை கொடுங்க, இந்த பயத்தை மாற்றுங்க. இயேசுவே, நீர் பாவிகளின் நண்பர் தானே, நான் பாவத்தில் இருக்கிற என்னை மன்னிச்சிருங்க, இந்த குடிப்பழக்கத்தின் விடுதலை கொடுங்க, இனிமே இந்த பாவெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு பரிசுத்தமுள்ள இருதயம் கொடுங்க, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை கொடுங்க. இயேசுவே, எங்க குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த கொள்ள நோய் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எங்க குடும்பத்துல யாரையும் தொடக்கூடாது. எங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்றேன், எங்க தெருவில் இருக்கிறவங்களுக்காகலாம் நான் வேண்டுதல் செய்கிறேன். இந்த தெருவில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவே, இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னா எதை வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இனிமே என்ன பண்ணும்? இயேசுவே ஸ்தோத்திரப்பா, எங்க ஜெபத்தை கேட்டீங்க, சுகம் கொடுத்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. ஜீசஸ், we thank you அப்படி சொல்லுங்க. இயேசுவே, உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜா, உங்களுக்கு நன்றி. அவ்வளவுதான், அற்புதம் நடந்துட்டு நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. இன்றையிலிருந்து மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். அப்போ உங்க சாட்சியை சொல்லும் போது இதே மாதிரி நிறைய பேர் நன்மை பெறுவாங்கல்ல, சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி.